பழனி தைப்பூச திருவிழாவிற்கு அன்னதானம் வழங்குவதற்கு அனுமதி வாங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பாஜக மூத்த தலைவர் ராஜா தமிழக அமைச்சர் சேகர் பாபுவை நம்மை பிடித்த ஏழரை சேகர் பாபு என கடுமையாக விமர்சித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திற்கு பாஜக மூத்த தலைவர் ராஜா வருகை தந்தார். பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் கனகராஜ், நகர தலைவர் ஆனந்த்குமார் உள்ளிட்டோர் ராஜாவிற்கு வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து ராஜா பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தெரிவித்ததாவது: அரித்தாப்பட்டி மக்களின் கோரிக்கையை ஏற்று டங்ஸ்டன் திட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்து அறிவிப்பு செய்துள்ளதற்கு பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் கிஷன்குமார் ரெட்டி ஆகியோருக்கு தமிழக மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மேலும் பழனியில் நடைபெற உள்ள தைப்பூச திருவிழாவின் போது பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு பொதுமக்கள் அன்னதானம் வழங்குவதற்கு அனுமதி பெற வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்தார். இந்து மத வழிபாட்டு உரிமையில் திமுக அரசு தொடர்ந்து விரோதமாக செயல்பட்டு வருகிறது என்றும், திமுக கட்சி மாநாடு நடைபெறும் போது தொண்டர்களுக்கு அளிக்கும் உணவு குறித்து அனுமதி பெற்றுதான் மாநாடு நடத்துகிறீர்களா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் நம்மை பிடித்த ஏழரை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு என்றும், அவர் இந்துவே கிடையாது என்றும், இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருந்து கொண்டு அல்லேலூயா என்று கோஷமிட்ட போதே அவரது பதவியை பறித்திருக்க வேண்டும் என்றும் மிகவும் கடுமையாக விமர்சனம் செய்தார். இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சகம் கிரிப்டோ கையில் மாட்டிக்கொண்டு சீரழிகிறது என்று தெரிவித்தார். பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவது ஒரு இந்துவின் கடமை என்கின்ற அடிப்படையில் யாரிடமும் அனுமதியின்றி அன்னதானம் வழங்குவோம் என்றும் ராஜா தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் மலையில் 50 சென்ட் நிலமானது வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தம் என்று அறிவித்திருப்பது தவறு என்றும், 1931ஆம் ஆண்டு பிரிவியூ கவுன்சிலில் தெரிவிக்கப்பட்டபடி திருப்பரங்குன்றம் கோவிலை முறையாக பாதுகாக்க வேண்டும் என்றும், இது போன்ற மோசடிகளை தவிர்ப்பதற்காகவே வகுப்பு வாரிய திருத்த சட்டம் கொண்டு வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்து முஸ்லிம் மோதலை உருவாக்கும் வகையில் நடந்து கொள்ளும் மனிதநேய மக்கள் கட்சி என்பது மனித நேயமே இல்லாத கட்சியாகும் என்றும் தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் வலிப்பு வந்தது போல் நடித்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ஞானசேகரனுக்கு ஆதரவாக காவல்துறையைச் சேர்ந்த 6 பேர் செயல்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி காவல்துறையின் ஈரல் பகுதி அழுகிவிட்டது என தெரிவித்திருந்தார். தற்போது அவருடைய மகன் ஆட்சியில் முழுவதுமாக அழுகிவிட்டது என குற்றம் சாட்டினார். அந்த செக்ஷன் என்ன சொல்லுது? If he ceases to profess Hinduism, அவர் இந்து மதத்தை அனுசரிக்க தவறிட்டால் he becomes ineligible. நான் கேட்கிறேன், நீ அல்லேலூயான்னு கத்துன அன்னைக்கு you cease to be a professing Hindu. இல்லை, டாக்டர் சொல்லியிருக்காங்க. அங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. டாக்டர் சொல்லு, காவல்துறையில் இன்னைக்கு செய்தி வெளில வந்தது.